அருண் சிறு வயதிலேயே பொறுப்பாக வேலைக்கு சென்றாலும் அவன் வாழ்க்கையில் கருப்பு பக்கங்களாக படிந்திருந்தது அந்த அவனுடைய மாமாவின் பங்களா வீடும் அவன் கடந்த அந்த ஒரு சில இரவுகளும். இது தேனி மாவட்டத்தின் குற்றூர் பங்களா பாகம் 2. பாகம் 1 பார்க்காதவங்க இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. பாகம் 2 தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். வெல்கம் டு தி டார்க் லெஜர். அடுத்த நாள் காலை விடிந்து விட்டது. அருண் முதல் வேலையாக எழும்பி சமையலாளரிடம் கேட்கின்றான். நேற்று மேல் மாடியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. இதை தவிர இந்த 3-4 நாட்களாக நீங்கள் சமைச்சு வச்சுக்கிற சாப்பாடு எதுவுமே நான் சாப்பிடாமலே அது காணாமல் போகுது. இங்கே பூனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. இருந்தாலும் எனக்கு பெரிய குழப்பங்கள் இருந்தது. நான் உங்கள் மீது தான் சிறிது காலம் சந்தேகப்பட்டேன் என்று ஓப்பனாகவே அவன் சமையலாளரிடம் சொல்லிடுறான். அவரும் கொஞ்சம் முகம் வருந்தியவராக அருண் சொல்வதை மிக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரும் நினைச்சு கொண்டிருந்தவர் அருண் தான் அந்த சாப்பாடை சாப்பிட்டு போறாரு. அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். அருண் அந்த வேலைக்கு லீவு போடுறான். மெடிக்கல் லீவ் சிக் லீவ் போட்டுட்டு ஓகே இன்றைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மேலே ஒருக்கா நாங்கள் ஃபுல்லாக கிளியராக செக் பண்ணி பார்த்து போட்டு இன்றைக்கி என்னன்றதை நாங்கள் கன்ஃபார்மாக கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். அதே நேரத்தில் அவங்களோட வீட்டுக்கும் இந்த தகவலை சொல்கிறான். அவங்களோட அம்மா சிறிது பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேடிஸ் தானே, கொஞ்சம் என்னதான் அருணுக்கு இதில் நம்பிக்கைகள் இல்லாட்டாலும் அவங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி இருக்கவே செய்யுது. கடவுள் மீன்ஸ் கடவுளோ பேய்களோ அமானுஷமோ ஏதோ ஒரு 3வது மனிதனை மிஞ்சி ஒரு சக்தியில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ அவங்களோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஓகே நீ இது பிரச்சனையாக பயமாக இருக்குதுன்றா நீ இப்போ அருகில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தாயத்தை கட்டு என்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அருண் அதை பெருசாக அவன் காதில் வாங்கி கொள்ளலை. இவன் தன் வேலையில் குடியிருக்கான். இருவரும் சமையலாளரும் அருணும் சேர்ந்து இந்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே அந்த டஸ்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரூம்களெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். பெருசாக எந்த ஒரு இதுவுமே இருந்த மாதிரி இல்லை. அப்போ இது சம்மந்தமாக செய்யணும். அந்த ஊரில் இருக்கிறதுலேயே அந்த வயல்கள் தானே சுற்றி அப்போ அருகில் இருக்கிற வயல்களுக்கு போகிற வர வேலையாட்கள் வைக்கணும். அதில் ஒரு வயசான ஐயா இவங்க வேலை செய்கிறது வழியில் மேலே குப்பையில் கொண்டு கொட்டுறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த வீட்லேயும் மக்கள் இப்போ வந்திருக்காங்க போல், யாரோ குடி வந்திருக்காங்கன்னு சொல்லி போட்டு கேஷுவலாக கதைக்கிறார். கிராமப்புறம்ன்றதால அவங்க சாதாரணமாகவே பழகிற ஒரு பக்குவம் இருக்குது. கதைக்கு தான் அந்த ஐயா சொல்கிறார், இந்த வீடு 1950ஆம் ஆண்டுலேயே, அதாவது இந்த வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு வீடு. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து சில பல கொலைகள் அப்படியான இதுகள் நடந்திருக்குண்டு. அந்த காலத்தில் அவரே கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருக்கார். அதாவது இந்த வயசான ஐயாவே கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருக்கார் இப்படி சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்த காணி அனாதரவாக கிடந்து அந்த வீடு அப்படியே பாலடைஞ்சு இடிஞ்சு போய் அதுக்கு பிறகு இந்த மழை காலங்கள் அதுகளில் ஒரு சில முகாம்கள் போடுறதுக்கும் அங்கேருந்து ஒரு சிறுவர் பாடசாலையின் கிரவுண்ட் ஆகும், அதாவது பாடசாலை மைதானமாகவும் இது கொஞ்ச காலம் பாவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இவங்களோட மாமா வெளிநாட்டில இருந்து இந்த நிலத்தை வாங்கி இப்படி ஒரு வீடு கட்டியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அருண் ஓகே இப்படியான கொஞ்சம் வரலாறு கேட்ட உடனே இருந்த போதும் இவ்வளவு கேட்டால் கூட அவனுக்கு அந்த பெருசாக அந்த அமானுஷம் மீது நம்பிக்கை கிடையாது. சும்மா சொல்கிறான். இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் அவன் ஐயா கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு கிராமத்து ஆக்கள் அவங்க சொன்ன பிறகு இது கட்டுக்கதையாக மாதிரி பெரிய கதையாக போயிருமன்றதை அவன் கொஞ்சம் படித்த ஞானத்தில் அவன் வேறு சொல்கிறான். அந்த ஐயா கதைச்சு முடிச்சுட்டு போயிடுறார். அப்போ அந்த சமையலாளர் அவரும் இப்போ கொஞ்சம் அவர் புலம்புறார். ஓகே தான் காதலை கேள்விப்பட்ட கதைகள் ஒருவேளை இந்த வீடு சம்மந்தப்பட்டதானாண்டு. என்ன அது ஊரில் எப்போவுமே ஒரு அமானுஷம் சம்மந்தப்பட்ட கதைகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இருக்கும். ஆனால் அது எந்த இடம் இதுன்றது எக்ஸாக்டாக தெரியாது. காலப்போக்கில் கட்டடங்கள் நிலங்கள் மாற்றம் அடைகிறதால அந்த இந்த இடம் தான்ன்றது குழம்பிடும். அப்போ சமையலாளர் ஏதோ சொல்ல வேற அந்த வேலையாளர் இதையோ சொல்ல அருண் இடம் மறைக்கிறான். மறைச்சு அண்ணன் பழைய கதைகள் பழைய வஞ்சாங்கம் ஒன்றும் வேணாம், இப்போ நடக்கிற அளவில் பாப்பம் வாங்கொண்டு கூட்டி கொண்டு அவன் போயிடுறான். அப்போ இவங்க இவ்வளவும் செய்து முடிச்ச பிறகும் அந்த இந்த ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்கிற மாதிரியோ இல்லை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத வேறு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியோ எந்த ஒரு வித்தியாசமும் அருணும் கிடையாது. அருண் மீண்டும் இப்போ அந்த சமையலாளர்ல சந்தேகப்படுறான். ஓகே இவர் தான் ஏதோ செய்து போட்டு எனக்கு இப்படி சொல்றார் போல என்ற மாதிரி ஒரு சந்தேகப்படுறான். ஒரு வழியா இவங்களோட வேலையெல்லாம் முடிக்கவே கிட்டத்தட்ட மதியம் தாண்டிட்டு மத்தியான நேரத்தை தாண்டிட்டு அப்போ இருவரும் சேர்ந்து அருணும் நின்றதால இருவரும் சேர்ந்து சமையலை செய்து முடிச்சு இருவருமே சாப்பிடணும். சாப்பிட்டு அருண் ஓகே கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு போட்டு போய் தான் அவனோட ரூமில் படுத்து நித்திரையாகிறான். இப்படியே நித்திரையாகி கொண்டு போனால்
பின்னிறம் ஆயிட்டு. அப்போ அருண் வந்து காலமே ஆயிட்டுன்னாச்சு முழிச்செலும்புறான். ஆனால் பார்த்தா பின்னிறம் ஆறுறதா நான் இருந்துச்சு. ஆனால் அருண் கண் விழிச்சு பார்த்தோன்னே வாசலை பார்த்தா கதவு திறந்துருக்குது. அந்த கதவுக்கு அந்த ரூமுக்கு வாசலுக்கு அருகில் சமையல்காரர் இருக்கிறார். அருண் பார்த்துட்டு திருக்கிட்டான். என்னதான் அவனுக்கு பயம் இல்லையாண்டா கூட, அதாவது பேகல மனுஷன் சொன்னா பயம் இல்லையாண்டா கூட, திடீரென்று ஏதாச்சும் கொண்டு வரைக்கும் நமக்கு ஒரு என்னோட சொல்றது ஒரு ஸ்டாக் ஒன்று உருவாகும், ஒரு பயம் உண்டு, திடீரென்று ஒரு உதறல் ஒன்று உருவாகும். என்ன இது என்ற ஒரு வித்தியாசம் என்னன்னு உண்டு. அண்ணன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறார், கொஞ்சம் சோகமாக முகத்தை வச்சுக்கொண்டு. நிமிந்து பார்த்த சமையலாளர் அருணோட சொல்கிறார், தம்பி இங்கே என்னமோ இருக்குது தம்பி, நான் கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு இன்னும் மெனங்கு கீழே மாடியில் மொட்டை மாடிக்கு பக்கத்தில் மொட்டை மாடியில் 3வது மாடின்ற மேல் பக்கத்தில் ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்கும். ஆனால் மொட்டை மாடியில் ஒருத்தர் வந்து சாதாரணமாக தங்கி இருக்கிறதுக்கோ காணாது. ஒரு சின்ன உங்களுக்கு தெரியும் இந்த மேலே மாடி ஒன்று கட்டினா கொஞ்சம் வெளியில் விடுவாங்க, அப்படி ஒரு இடம் இருக்குது. அதில் சில பல இந்த கம்பிகள் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வீடு கட்டைக்கு அப்படி போட்டு அந்த வேலையாக்கள் வந்து வெளியில் எடுத்து வைக்க போடுற சோம்பேறித்தனத்தில் அதில் போட்டு இருந்தவங்க. அப்போ அதில் வழியாக முடிஞ்சு எட்டி பார்க்க போனான். அந்த நேரம் என்னை யாரோ பின்னால் அழுது கொண்டு கிட்ட வர மாதிரி இருந்த, திரும்பி பார்க்க ஒரு கருத்துருவம் என்னை தாண்டி போனது தம்பி. அப்படி ஒரு மனிதனாலேயோ அல்ல வேறு ஒரு மிருகத்தாலேயோ பறவையாலேயோ போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்னை தழுவழுத்துற மாதிரி வந்தது. நான் ஒரு கிட்டத்தட்ட மயிரில் உயிர் தப்பினான் அந்த மாதிரி சொல்ல அருண் அது கொஞ்சம் காதில் வாங்கினாலும் அவன் பெருசாக இதை நம்புகிற நிலைமையில இல்லை. இதில் ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குன்றதை வந்து அவன் உணர்ந்துட்டு, சரி என்ன நிலைமை இன்னொரு மனிதருக்கு ஆறுதல் சொல்லணுன்றதுக்காக, சரி அண்ணன் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்கோ, நீங்கள் இன்றைக்கி வீட்டை போயிட்டு நீங்கள் நாளைக்கு விடிய வாங்க காணும், இன்றைக்கி நீங்கள் ஒரு லீவில் போங்கன்னு சொல்ல அவர் தாங்கி கொண்டு சொல்கிறார், தம்பி நான் போயிட்டா நீங்கள் தனியாக அந்த மாதிரி தயங்கி கொண்டு சொல்ல அவர் அருண் இல்லை பரவாயில்ல போங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல அவர் திரும்பவும் சொல்கிறார், இல்லை தம்பி இங்கே இந்த வீட்டில் ஏற்கனவே இது ஒருலாம் பிரச்சனை நடக்குது, நீங்கள் வேணும்னா ஒரு நாள் என்னோட வீட்டில் ரெண்டவர் இழுக்கவும் அருண் இந்த தரம் கொஞ்சம் சீட்டமாக இல்லை அண்ணன் ஒரு பரவாயும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தயவு செய்து போயிட்டு வாங்கோ என்று சொல்கிறான். அப்போ அவர் அந்த வேலையாள் வந்து ஓகே இதுக்கு மேலே வற்புறுத்தினா அவருக்கு கோபம் வந்துடும் என்ற மைண்ட் செட்டில் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் போகிறார். அவருக்கு மனமில்லை போகிறதுக்கு என்னாலும் அவர் போகிறார். அவர் போயிட்டார். இப்போ நேரம் ஒரு வழியாக கடந்து 7 மணி 8 மணி ஆகுது. அருணுக்கு பின்னிறம், அதாவது பகல் நித்திர கொண்டதால் அருணுக்கு தூக்கம் வரலை. அப்போ அருண் முழிச்சிருந்து என்ன செய்கிறதுன்னு ஒரு வழியாக அவர்கிட்ட மெயிலை செக் பண்ணுறான். அவனோட லேப்டாப் ஆன் பண்ணி மெயிலை செக் பண்ணுறான். நெட்வொர்க் என்ன தான் பெரிய இன்டரப்டாக இருந்தாலும் அருண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை செக் பண்ணி கொண்டிருக்கான். பார்த்தா புதுசாக எந்த ஒரு மெயிலும் வந்த மாதிரி இல்லை. ஆனால் ஸ்பாமில் வந்து வினோதமாக 2-3 மெயில் வந்த மாதிரி காட்டுது. அதை போய் கிளிக் பண்ணி அதுவும் பெருசாக சூட்டபிளான மெயில் மாதிரி தெரியல. அப்போ அவனை வந்து ஸ்கிப் பண்ணுறான். இந்த நேரத்தில் அருண் என்ன செய்கிறான்டா, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவன் வந்து சிட்டிலான் இருக்கான், சென்னையில் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இப்போ நடந்த விஷயங்களை ஓரளவு சம்மரைஸ் பண்ணி ஒரு மெயில் ஒன்று போடுறான். இப்படி நடந்தது, என்ன செய்கிறேன்னு தெரியலை, எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. இப்போ எனக்கு ஒரு வழியாக நான் உணர்றேன், இது இவர்கிட்ட சமையலாளர்கிட்ட வேலையாக கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்ட ஒரு இதுவாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு பயம்ன்ற தெரியலை. இன்றைக்கி நான் தனியாக தண்ணிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ற மாதிரி ஒரு மெயிலை போடுறான். மேலே போட்டு முடிச்சுட்டு அருண் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். வந்து பார்க்க கிச்சனில் சத்தம் கேட்குது. என்ன இது கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்குது என்று போட்டு கிச்சனுக்கு போகிறான். போக அந்த வேலையாள் வந்து எதையோ பாத்திரங்களை கழுவி கொண்டு சமைச்சோன்ருக்கார். அப்போ அருண் வந்து கொஞ்சம் அந்த மெயில் போட்ட நித்திர குழப்பம் அதில் இருந்தாலே அவன் அந்த மைண்ட் பண்ணல, அவரை போக சொன்னானேன்றதை வந்து மைண்ட் பண்ணல. சாதாரணமாக அவன் வந்து ரூமுக்குள்ளே வந்துடுறான். வந்து ஒரு கொஞ்சம் ஈரமெல்லாம் வாஷப் துடைச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறான். நான் இவர் வீட்டு தானே போக சொன்னேன், இவர் நீங்கள் வந்து நிற்கிறார் அப்படின்ட்டு அருண் கிச்சனுக்கு போகிறான். போயிட்டு அண்ணன் கூப்பிடுறான். அவர் வந்து திரும்பி பார்க்கல, அவர்கிட்ட பாட்டிலே வேலை செஞ்சுருக்கார். அருண் இப்போ வேகமாக கதவில் டொக்குன்னு தட்டுறான். தட்டியும் கூப்பிடுறான். இப்போ அவர் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவர் தன்னோட வேலையை அவர் செய்து கொண்டே இருக்கார். அருண் இப்போ கொஞ்சம் குழம்புறான். என்ன இது வித்தியாசமாக இருக்கே என்று சொல்லி போட்டு அருண் இன்னும் சத்தமாக அவனால் எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோ சத்தமாக கூப்பிட்றான். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கு மேலே அருண் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. மறுபடியும் அவனோட ரூமுக்கு போகிறான். இப்போ அவனோட ரூமுக்கு வந்த அருண் என்ன செய்யறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறான். திடீரென்று கிச்சனில் இருந்து ஒரு அழுகிற சத்தம்.
அது கிட்டத்தட்ட ஒரு பெண்ணோட அழுகுறல் மாதிரி கேட்குது. அருண் மிக மிக கன்ஃபியூஸ் ஆகிறான். இவ்வளோ காலம் ஸ்டடியாக இருந்த, இவ்வளோ நேரம் பயம் இல்லாமல் தெம்பாக இருந்த அருணுக்கு அந்த இரவும் இருளும் இந்த ஒரு குழப்பமும் ஒரு அழுகையும் அவன் வந்து பயங்கரமாக குழப்புது, பயங்கரமாக டென்ஷனாக வைக்குது. அவன் கிட்டத்தட்ட நடுங்க, அதாவது பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறான். ரூமை விட்டு வெளியில் போகிறது ஆபத்துன்றதை வந்து அவன் உணர்றான். என்றாலும் அவனுக்கு மனம் கேட்குதில்லை. ஓகே, இது என்னதான் ஒரு முடிவு கட்டத்தானே வேணும் என்று யோசிக்கிறான். ஆனால் அந்த அழுகுறல் கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தை போய் அது இல்லாமலே போயிட்டு இவன் மறுபடியும் கிச்சனுக்கு போகிறான். ஆனால் முதல் அவர் செய்த வேலைக்கான எந்த ஒரு அடையாளமோ, அந்த கிச்சனுக்கு யாரும் வந்த அடையாளமோ எதுவுமே கிடையாது. கதவு தாழ்பால் போட்டிருக்கு, அதாவது வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்கு. திறந்தும் பார்க்குறான், எந்த ஒரு வித்தியாசமும் எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அருண் மறுபடியும் வரான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் ஒரு மேலே தட்டி விடுறான். இப்படி நடந்தது, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, பயமாக இருக்கு, நான் நாளைக்கு வந்து ஊருக்கு வரேன். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழித்து சனி ஞாயிறு தொடங்குது. அப்போ நான் இதோட ஒரு ஊருக்கு வந்து இது சம்மந்தமாக வீட்டில் ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணி நம்ம மாமாவோட என் கதைச்சி போட்டு தான் என்னன்றதை நான் பார்க்கணும். ஏன்னா அங்கே அந்த ஊரில் இருந்து அவனோட ஐஎஸ்டி பண்ணுற வசதி வந்து கிடையாது, மாமாவோட கதைக்கிற வசதி கிடையாது. ஜஸ்ட் ஊருக்கு வந்து ஒருக்கா மாமாவோட நான் டிஸ்கஸ் பண்ணணும், இது என்ன எனக்கு விளங்கலை, எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குன்ற மாதிரி ஒரு மெயில் ஒன்று போடுறான். அதுதான் அவன் கடைசி முதலமாக போட்ட மெயில். அடுத்த நாள் காலையில் ஒரு கிணத்துக்குள்ள அவன் வந்து பிணமாக கண்டெடுக்கப்படுறான். அதுவும் அந்த வேலையாள் சொல்லித்தான் தெரியுது இது ஒரு பிணமாக, அதாவது அருண் வந்து இல்லையென்று தேடி பார்க்க அவன் வீட்டுக்கு பின்னிக்கு இருந்த கிணத்துல அவன் வந்து பொடியாக கண்டெடுக்கப்படுறான். இது சம்பந்தமாக வேலையாள் கைது செய்யப்பட்டு வழக்குகள் நடந்தது. ஆனாலும் குற்றம் நிரூபிக்கப்படாதால் அவரும் விடுதலையாகிறார். அருணுக்கு என்ன நடந்ததுன்றது கடைசி வரைக்குமே தெரியாது. அருண் போட்ட மெயிலில் இருந்து தான் இவ்வளோ டீட்டெயிலுமே எடுபட்டு அதாவது இவ்வளோ டீட்டெயிலுமே தெரிந்து கொள்ளப்படக்கூடிய மாதிரி இருந்தது. திஸ் இஸ் டார்க் லெஜர்.